ஸோ எல்லாரும் சொல்கிறாங்களே பிஸ்னஸ் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா சம்பாதிக்கலாம், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறத விட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் ஏன் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணாமல் சில பேர் மட்டும்தான் பிஸ்னஸ்குள்ளே போகிறாங்க, நிறைய பேர் இன்னைக்கு வேலை தான் செய்கிறாங்க? காரணம் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. எனக்கு போனேன்னா 30 நாள் வேலை செஞ்சேனா, 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் வாங்கினேனா, வந்தேனா, என்னோட கமிட்மெண்ட்டை பார்த்தேனா, திருப்பி வேலைக்கு போனேனா, சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக வீட்டில் இருந்தேனா, அதுதான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு சம்பளம்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. பட் ஓகே அவங்களுக்கு. ஸோ யார் அந்த ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்காங்களோ, 24 ஹவர்ஸும் யோசிக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, நஷ்டமானாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ்குள்ளே வராங்க. எல்லாரும் சக்ஸஸ் ஆகுறது இல்லை. காரணம் என்னென்னா டிசிப்ளின், ஒர்க் டிசிப்ளின் வேணும். பிஸ்னஸில் ரொம்ப 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 நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஒர்க் டிசிப்ளின்னு. நமக்கு சில வேலை தொடர்ந்து பண்ணும்போது ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும் இல்லையா? ஆனால் பிஸ்னஸில் போரே அடித்தாலும் அதை விடக்கூடாது. அப்பயும் அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த ஒரு கண்ட்ரோல் நம்மக்கிட்ட யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. பட் மற்றவங்களாம் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்னப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணுற, நல்லா சம்பாதிக்கிற, நீயும் பண்ணு, சம்பாதி, யாரும் வேணான்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு அங்கே ரெடியாக இல்லை. ஸோ நீங்கள் யாரெல்லாம் எஃபோர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களால் நல்லா